ஏஆர் ரஹ்மான் சாய்ரா பானு இருவரும் டிவோர்ஸ் அறிவிச்சிருக்காங்க. ஏஆர் ரஹ்மானுக்கும் சாய்ரா பானுக்கும் 1995 மேரேஜ் நடந்திருக்கு. இவங்களுக்கு கதீஜா, ரஹீமா, அமீன் 3 பிள்ளைங்க இருக்காங்க. இவங்களோட பதிவு பலருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இது குறித்து ஏஆர் ரஹ்மான் என்ன சொல்றாருன்னா, எங்களோட மேரேஜ் லைஃபை 30 வருஷம் எட்டிடுவோம்னு நம்பணும். ஆனா எதிர்பாராம முடிவுகள் வந்துடுச்சு. கடவுளோட சிம்மாசனம் கூட உடைஞ்ச மனங்களோட கனத்தினால சில விஷயங்களை சந்திக்கும். உடைஞ்ச துண்டுகள் திரும்பி சேரலைனாலும் அதுக்கான அர்த்தத்தை தேடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த கடினமான சூழலில் இருந்து கடந்து வர்றதுக்கு எங்களோட பிரைவசி ரெஸ்பெக்ட் பண்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சாய்ரா பானு தரப்பிலிருந்து அவங்க அட்வொகேட் என்ன சொல்றாங்கன்னா, ஒருத்தர் ஆழமா நேசிச்சாலுமே சில சிரமங்கள்னால அவங்களுக்கு இடையே ஒரு தீர்க்க முடியாத டிஸ்டன்ஸ் ஏற்பட்டுருச்சு. வலிமிகுந்த இந்த சூழல்ல தான் இந்த முடிவை எடுத்திருக்காங்க. இந்த சவாலான நேரத்துல மக்கள் கிட்ட இருந்து பிரைவசியும் அண்டர்ஸ்டாண்டிங்கும் வேணும்னு சொல்லியிருக்காங்க சாய்ரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க பையன் அமீன் இந்த டைம்ல எங்களுக்கான பிரைவசிக்கு எல்லாரும் மரியாதை கொடுங்க அப்படின்னு அவரோட இன்ஸ்டா ஸ்டோரியில போட்டிருக்காரு. சாய்ரா பானு குஜராத்தை சேர்ந்தவங்க. 95ல அவங்களுக்கு அரேஞ்ச் மேரேஜ் தான் நடந்திருக்கு. 1991 அந்த காலகட்டத்தில் ஏஆர் ரஹ்மான் பெரிய இடத்துக்கு வந்துட்டாலும் காதலிக்கிற வாய்ப்பு அப்படிங்கிறது அவருக்கு கிடைக்கல. அதுக்கு அவரே பதில் சொல்லியிருப்பாரு ஒரு பேட்டியில, எனக்கு பெண்களை பார்த்தா கூச்சமா இருக்கும், பெண்களை பார்க்கும்போது அவங்க மேல மரியாதை தான் வரும், காதலிக்க தோணாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பல்வேறு தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்ல கூட அவங்க அன்பை பரிமாறிக்கிறத பார்த்து ரசிச்சிருப்போம். ஏஆர் ரஹ்மான் சாய்ரா ரொம்ப நல்ல மனைவி, ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாரு. சாய்ரா பானுவும் ஏஆர் ரஹ்மானோட சாங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவரோட குரல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ரிவர்ஸ் ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்துது. இருந்தாலும் அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில அவங்க எடுத்திருக்கிற இந்த முடிவை நாம மதிக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. லைட்ஸ் கேமரா ஆக்ஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.